கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம டெஸ்ட்டாக இருக்குது. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம மூளையை போட்டு அப்படியே குழப்பி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் அவங்க ஃபேமிலியே வந்துட்டு கடைக்கு வெளியில் நின்றுட்டுருக்கு. உள்ளே வந்துட்டு சீனு கதிர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற பெட்டி இதெல்லாம் வந்துட்டு எடுத்து நகட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு கதிர் வெளியில் வந்துட்டு சீனு மட்டும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சாரு அவங்க அப்பா பண்ணுற பிளான் தான் நினச்சிட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு சாரு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக பெட்ஷீட்லாம் வச்சிருப்பாங்க போல். டக்குன்னு அதை பற்றிட்டு வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. சீனு சீனு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே சீனுவை போய் பிடிச்சிடுறாங்க. வெளியில் இருக்கவங்களாம் சாரு எதுவும் ஆகிட போதுமா, நீ வந்துருமா, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. கரெக்டாக வந்துட்டு உள்ளே போனதும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துரு. நம்ம சீனு வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. ஐயோ எப்படியாவது வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நாலா பக்கமும் தீ வந்துட்டு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் மாயாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீனு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நின்று கத்திட்டு இருக்க. ஒரு வழியாக வந்துட்டு நகண்டு புகுந்து வெளியில் வந்துடுறாங்க. சாரு சாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பி வர்றாங்க. என்னம்மா இது இப்படி பண்ணிட்ட, எதுக்கு நீ அவசரப்பட்டு உள்ளே போன அப்படின்ற மாதிரி சொல்ல. சீனு உள்ளே இருக்கும்போது என்னால் எப்படி சந்தோஷமாக வெளியில் இருக்க முடியும், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி உயிரோட வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதெல்லாம் வந்துட்டு மாயா பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரகுராம் அவங்களும் ஜானகி அவங்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குங்க கதிரை வர சொன்னீங்க, எது முக்கியமான விஷயமாங்க அப்படின்ற மாதிரி கேட்க. நம்ம வீட்டில் வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன், அதுக்காண்டி தான் கதிரை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க. என்ன முடிவுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜானகி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை பற்றி மாயா கிட்டேயும் சீனுக்கிட்டே பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜானகி கேட்குறாங்க. ரெண்டு பேர்ட்டையுமே பேசிட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க, உங்களோட முடிவு தான் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டது ஜானகி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி அவங்க என்ன நினைக்கிறாங்க, சீனுக்கும் மாயாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல. நல்ல முடிவு தாங்க எடுத்திருக்கீங்க, நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசணும்னு. அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி இங்கே கதிர்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும், சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அது மாதிரி கதிர்க்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டு ஜானகியும் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமாம், சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கிறது தான் வந்துட்டு சரியாக இருக்கும். ஏன்னா சாரு வந்துட்டு சீனவை கல்யாணம் பண்ணி வைப்பான் தானே, நம்ம வீட்டை நம்பி வந்துட்டா, இதுக்கடுத்து நீ வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னால் நல்லா இருக்காது. நான் எடுத்த முடிவு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க இதை தாண்டி வந்துட்டு ஏதோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நான் மாயா கிட்டையும் சீனுக்கிட்டையுமே வந்துட்டு பேசிட்டேன், அவங்க நான் எடுக்கிற முடிவில் அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த முடிவு தான் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜானகிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. என்னங்க அதுக்காக ஆசைப்பட்ட ரெண்டு பேரை வந்துட்டு பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகி எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நம்ம இப்போ எடுக்கிற முடிவு பின்னாடி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுல, அதனால தாங்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ரகுராம் அவங்க வந்துட்டு, அப்போ நான் நல்ல தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்கிறியா ஜானகி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க, சாருவும் பாவம் தான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க மாயாவை பற்றி யோசித்து. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.